பிரிவு வந்ததால முகம் குனிய வேண்டியதில்லை, நிமிர்ந்து நின்றாலே பாதி வெற்றி. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன பீப்புள், கணவன் மனைஞ்சு பிரிஞ்சு செப்பரேட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாமே தன்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த மனநிலையில் வாழ்ந்துருவாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் இழந்துருது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுது, தன்னோட வாழ்க்கை மீண்டும் க்ரோத் பண்ண முடியுமான்ற அந்த செல்ஃப் டவுட்டு அவங்களுக்குள்ள மிகப்பெரியதாக காலூன்றுது. இதனால் சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எப்படி அவங்க தீர்க்க முடியும், இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி திரும்பவும் உருவாக்கிக்க முடியும், உங்களோட லைஃப் எப்படி ரீசெட் பண்ண முடியும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் குமரேசன் மணி, லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பலர் பெரிய ஒரு தவறு செய்கிறீங்க. ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலோ இல்லை உங்கள் வாழ்க்கை டிவோர்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா பலர் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் ஒரு டேஞ்சரஸ் பிலீஃப் உருவாகிறது. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் அவ்வளோதான், நான் புரோக்கன், என் வாழ்க்கை மாறாது இப்படின்ற அந்த மைண்ட் தாட்டு உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பிலீஃப் சிஸ்டமாக ஒரு ஆழமாக உங்களுக்குள்ளே நீங்கள் பதிச்சு மறைச்சி வச்சுக்குவீங்க. அது வெளியில் தெரியாது, பட் ஆனால் உங்களுக்குள்ளேயே அது நாளுக்கு நாள் அது வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். இதனால் உங்கள் லைஃபே வீணாக போயிடும். இதிலேருந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையை எப்படி க்ரோத் பண்ணணும், ரீசெட் பண்ணணுன்றது எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ சொல்கிறேன். உண்மை என்ன தெரியுமா, பெயின் இல்லை ப்ராப்ளமே நீங்கள் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்களோ அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் ப்ராப்ளத்தையும் உங்கள் பெயினையும் உங்களுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணிக்குவீங்க. அதை வந்து ராங்காக பண்ணுறதுனால தான் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் உங்களுக்குள்ளே நடக்குது. அது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் கரெக்டான பர்சன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஃபீல் ஆகும். ஏன்னா உங்களோட பழைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நினைக்கிறப்போ அதன் நடந்த அந்த தவறான செயல்களை தாண்டி நீங்கள் உங்களை ரீபில்ட் பண்ணி ரீசெட் பண்ணணும், நல்லபடியாக நம்ம வாழ்க்கை வாழுன்ற ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வை, ஒரு ஃபீலிங்ஸையும் உங்களோட குரோத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ராங் ஸ்டேஜில் போய் முடிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். டிவோர்ஸோ இல்லை செப்பரேட்டான ஒரு வாழ்க்கையை, பிரிவான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜென்ரலாக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீலிங்ஸை தான் அதிகமாக அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் உண்மை இது இல்லை. இது பிரெயினோட ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் பிரெயின் அடாப்ட் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி உங்கள் ஆக்டிங் இருக்கோ, உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கோ, அது பிரெயின் வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த ஃபீலிங்ஸ் உண்மைன்னு உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது நீங்கள் உண்மைன்னு நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணிப்பீங்க. இதனால் நான் இவ்வளோ தான் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்றத நீங்களே உங்களுக்கு ஒரு மாஸ்டராக டிஃபைன் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்கான பிறகு நிமிர்ந்து நிற்க தேவையில்லை. நீங்கள் நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்தாதான் நீங்களே ஸ்ட்ராங் ஆகுவீங்க. முகம் குனிஞ்சால் வாழ்க்கை குனியும், நிமிர்ந்து நின்னால் வாழ்க்கை நிமிரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த சொல்யூஷன் இப்போ பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை போயிடுச்சேன்றது நீங்கள் அந்த தாட்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஸ்டெப் 1, ஃபேஸ் ரியாலிட்டி. உங்களுக்கு ஏன் நடந்ததுன்னு ஒரு கண்ணாடி முன்னாடியோ இல்லை உங்களோட ஃபேஸை உங்களை நீங்களே வந்து பார்க்காம ஏன் எனக்கு நடந்தது அப்படின்றத அந்த ஃபேஸ் ரியாலிட்டியை நீங்களே குறை சொல்கிறதோ, இதை விட்டுட்டு நடந்த வரைக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணாதான் அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கிறக்கூடிய பாயிண்ட்டே அதுதான். உங்கள் வாழ்க்கையில் நடந்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான மனசை நீங்கள் தயார்படுத்துங்க. ஸ்டெப் 2, செல்ஃப் ப்ளேமை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்குவீங்க. சில நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் அதிகமான நேரத்தில் ப்ளேம் தான் அதிகமாக பண்ணுவீங்க. ஏன்னா உங்களை நடந்த உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கணவனுக்கோ உங்கள் மனைவிக்கோ ஏற்பட்ட பிரச்சனைகள் மூலிமா அந்த நினைவுகள் உங்கள் பிரெயினில் சிமுலேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ தூண்டி விடுறதுனால நீங்கள் உங்களை ப்ளேம் பர்சனாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ப்ளேம் பர்சன் கிடையாது, ரியாக்ட் ஆகிற பர்சன். நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எனக்கு அவ்வளோதான், என் விதி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கோட்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு
உங்களை நீங்களே உங்களோட பவரை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்குவீங்க. அதனால் உங்கள் பவர் வெளியில் தெரியாமல் போயிடும். ஸ்டெப் 3, பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா, இல்லைனா உங்களோட பிஸ்னஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் உங்களை கில்ட்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஒருத்தரோட ஃபேஸ் பார்த்து பேச மாட்டீங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா, முகம் நீங்கள் குனிஞ்சு பேசுகிறதுனால உங்கள் மைண்டும் குனிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. உங்களோட ஃபேஸ் தான் உங்களோட பிரைட்னஸ். அதை தான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. நீங்கள் அகத்தில் என்ன ஒரு ரியாக்ஷன் பண்ணாலும் அதை ஃபேஸில் ரியாக்டாக காட்டிடும். ஸோ நீங்கள் உங்கள் முகம் குனிஞ்சு உங்கள் வாழ்க்கையோ, உங்கள் செயலையோ, உங்கள் ஸ்பீச்சையோ நீங்கள் சொல்கிறப்போவோ கேட்குறப்போ இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் அன்றாட குனிஞ்சு தான் போகும், நிமிர்ந்து நிற்காது. 7 வீக் ப்ரூவன் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண நம்மளோட கிளைண்ட்டு அவங்களோட ஸ்டோரியை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்க வாழ்க்கையில் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 4 இயர்ஸ் வாழ்க்கையும் அவங்க எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றா ஜாயின் ஃபேமிலியாக இருக்கப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அந்த பிரச்சனைகள், அதோட தன்னோட வாழ்க்கையை நடத்தினாங்களோ அதே சேம் அவங்க பிரிஞ்சு வாழ்கிறப்போ இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அப்போயாச்சும் பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் வருதோ அதை தகுந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை டிசைன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ செப்பரேட்டாக தன்னோட வாழ்க்கையை வாழ்கிறப்போ பயம் கலந்த வாழ்க்கையாக உருவாயிடுச்சு. அது எப்படின்னா ஓவர் திங்கிங் ஆகிடுச்சு. அவங்களுக்கு எனக்கு இப்படி என் வாழ்க்கை ஏதாவது ஆகிடுமோன்ற அந்த ஓவர் திங்கிங் அவங்களுக்கு நாளுக்கு நாள் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. பழைய பிரச்சனைகள் ப்ளஸ் வந்து இவங்களுக்குள்ளேயே வந்த பிரச்சனைகள், இது ரெண்டும் சேர்ந்து 200% அவங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு. இதனால் அவங்களோட டெய்லி லைஃபு, டெய்லி நைட்டு, டெய்லி ஒர்க் டைம் இது எல்லாமே பாதிப்படைஞ்சது. இதுக்கு என்ன ரிசல்ட்டுன்றது நிறைய இடத்துல போய் பார்த்துருக்காங்க, எந்த ஒரு ரிசல்ட்டுன்னு தெரியல. ஸோ கோச்சிங்கில் ஜாயின் பண்ண பிறகு அவங்களுக்கு சில நம்ம கோச்சிங் ஸ்டெப்ஸு ப்ரொசீஜர்லாம் சொல்லி அதுக்கு அலைன் பண்ணி டியூன் பண்ணி இப்போ வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஃபைனலாக அவங்க அட்டன் பண்ண பிறகு சில கோட்ஸ் அவங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அவங்க பிரிஞ்சு வாழ்ந்த வாழ்க்கையில் முகம் குனிஞ்சு தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. அதாவது என்ன, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், நம்ம எது சொன்னாலும் மற்றவங்க கேட்பாங்களா அப்படின்ற தனக்குள்ளேயே ஒரு முகம் குனிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அப்போது அவங்களோட வாழ்க்கையும் நிமிர்ந்து நிற்கல, குனிஞ்ச மாதிரியே வாழ்ந்துட்டாங்க. ஸோ இந்த பயம், இந்த மோசமான இந்த புரிதல் அவங்கள கோச்சிங்கில் வந்து விட்டது. அப்போ அவங்களுக்கு இது எல்லாமே ரெக்கவரி பண்ணி அப்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, நல்லபடியாக இருக்காங்க. முகம் குனிந்து வாழ்கிறது வீக்னஸ் இல்லை, ஆனால் அதுவே வாழ்க்கையாக மாற்றிக்கிறது தான் வீக்னஸ். நீங்கள் நிமிர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையினோட அந்த மூமெண்ட்டு உங்கள் லைஃப் ரீசெட்டு, செல்ஃப் ரெஸ்பெக்டு, கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே ரீபில்ட் பண்ணுற சிஸ்டம். நீங்கள் நிமிர்ந்து நின்ற அந்த நொடி உங்கள் வாழ்க்கை தோல்வியிலிருந்து வெற்றிக்கு திரும்பும். பிரிவு வந்ததோ இல்லை டிவோர்ஸ் ஆனதோ இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையை முடிக்க வந்த மாதிரி தோணும், இல்லைன்னா அது உங்கள் வாழ்க்கையை உடைக்க வந்த மாதிரி தோணும். ஆனால் உண்மை அது இல்லை. உன்னை விட்டு போனவர்கள் உன் மதிப்பை எடுத்து போகவில்லை, அது உன்னுள் தான் இருக்குது. நீங்கள் சொல்யூஷனை தேடுறீங்க, பட் ஆனால் ரைட் சாய்ஸில் உங்களோட சொல்யூஷனை தேடுங்க. அதுதான் நம்ம லைஃப் ரீசெட் ப்ரூவன் மெத்தட் ப்ரோக்ராம். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் டிசிஷன் தான் முதல் வெற்றி. அந்த டிசிஷன் உங்களோட லைஃப் ரீசெட்டாக இருக்கட்டும். இப்போது ஒரு கேள்வி, நீங்கள் நடந்ததை பற்றி நினச்சி முகம் குனிஞ்சி வாழ்கிறீங்களா, இல்லை மீண்டும் நிமிர்ந்து வாழ போகிறீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட டிவோர்ஸ் வாழ்க்கையோ இல்லை செப்பரேட்டான கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை மாறணுமா, என்ன ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் லைஃப் ரீசெட் ஆகும். இதில் ஏதாவது உங்கள் மனசை டச் பண்ணியிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைனா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். குடும்பத்தை உடைக்க அல்ல, உடைந்த மனதை காப்பாற்ற. லைஃப் ரீசெட் நவ்.